அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம்எஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு சாரா தெய்வ குழந்தை சம்மந்தப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த வாய்ஸ் நான் 2 நாளாக முயற்சி பண்ணுறேன். நேற்றும் ஏதோ ஒரு வகையில் ஒரு தடங்கள். எனக்கு பெங்களூர் பயணத்தில் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால பெங்களூர் பயணம் முடிச்சுட்டு சென்னை திரும்பியதுக்கப்புறம் தான் செய்யணுன்ட்டு இயற்கை விதிச்சிருக்கு போல இருக்குது. பெங்களூர் பயணம் நல்லபடியாக முடிஞ்சுது. எத்தனையோ அற்புதம் அதிசயங்களை முருகப்பெருமான் காட்டினார். அது குறித்து கூட என்னால் பதிவே செய்ய முடியல. அதில் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீமாக நான் இந்த கர்ம ஆராய்ச்சியில் நான் சில இந்த உணர்ந்த விஷயங்கள் எல்லாமே அங்கே பெங்களூரில் எஸ்கே பைட் சேனலை பேசுகிறப்ப நான் சொன்னேன், இது நான் தவிர்த்துடுறேன், சொல்ல மாட்டேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சொல்கிறப்போ உண்மையிலே இயற்கையாக ஒரு தடங்கள் அது எல்லாமே ஒருபடியாக நல்லபடியாக முடிஞ்சு அந்த நேர்காணல் கொடுத்து சென்னை திரும்பிட்டேன். அப்போது 2 நாளைக்கு முன்னாடி சாரா அப்பா பேசினார். குழந்தைக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சதுலேருந்தே ரொம்ப குழந்தை அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்தது. இது 100ல் ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா நான் காக்டேர் மிஷின் சம்மந்தமாக நிறைய மருத்துவர்கிட்ட பேசுகிறப்போ சொல்லுவாங்க, அந்த தலையை ஓப்பன் பண்ணி மிஷின் வைக்கிறப்போ அது சில பேருக்கு செட் ஆகுங்க சார், ஒரு சில பேருக்கு எதிர்வினை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரொம்ப குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சு. அதில் இன்னைக்கு சாரா தெய்வ குழந்தைங்க இந்த காணொலி நீங்கள் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாய் கடைசியாக ஒரு மாதிரி கோணிக்கிற மாதிரி போகும். அது மாதிரி வரக்கூடாது. நான் இந்த குரல் பதிவு மூலயமா வைக்கிற வேண்டுகோள், உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்கள் கண்டிப்பாக இந்த குரல் பதிவு கேட்பீங்க. உங்களோட உதவியை விட இந்த குழந்தைக்கு பிரார்த்தனை தான் இப்போ ரொம்ப முக்கியம். அந்த பிரார்த்தனையை நீங்கள் ஒரு செகண்ட் இல்லை ஒரு 2 செகண்ட் உங்கள் மனதார சாரா தெய்வ குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. அந்த குழந்தை குணமாயிட்டாங்க, நல்லபடியாக இந்த குழந்தைக்கு மிஷின் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி காணொலி வர அளவுக்கு வரணும்னு வேண்டி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. அந்த பிரார்த்தனைக்கு சக்தி அதிகம். நான் அதை பல தடவை உணர்ந்திருக்கேன். மாஸ் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. இயற்கையை எல்லாரும் தொடர்ந்து ஒரு விஷயத்தை கேட்குறப்போ அது கொடுக்கும். நீங்கள் அதுவும் ஆத்மார்த்தமாக முருகர் சொந்தங்கள், முருகர் அடியார்கள் எல்லாருமே இந்த குரல் பதிவு கேட்குறப்ப யாராவது ஒரு ஆத்மா புனித ஆத்மாவாக இருக்கும். அந்த ஆத்மா கேட்குறது இந்த இயற்கை கொடுக்கும். ஸோ இந்த சாரா தெய்வ குழந்தைங்க பிரார்த்தனை பண்ணிக்கங்க. நாளை மறுநாள் அந்த குழந்தைக்கு செக்கப் இது சம்மந்தமாக அந்த அப்பா அவ்வளோ ஸ்டெபனாக இயற்கையோடு போராடி இந்த குழந்தைக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. நான் இந்த குழந்தைக்கு சரியாகிறப்பெல்லாம் ஏதோ ஒரு பெரிய தடங்கள் வந்துட்டே இருக்குன்னு சொல்லி இந்த குழந்தையோட ஜாதகம் கேட்டேன். அவங்க கொடுக்கல. ஏன்னா அவங்க அது ஜாதகம் போடலைங்க சார், நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் என்னோட கர்ம ஆராய்ச்சியில் ஏன் இந்த குழந்தைக்காக நம்ம இவ்வளோ பெரிய விஷயங்கள் செய்கிறோம், எதுக்கு இவ்வளோ பெரிய தடங்கள் வருது, நம்மளுக்கு இந்த குழந்தைக்கு என்ன பிறப்பு ரகசியம் இருக்குது, என்ன கர்ம தொடர்பு இருக்குன்ட்டு நானே அதுக்கப்புறம் அவங்களோட பர்த்டே டீட்டெயில் எல்லாம் வாங்கி பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த ஜாதகம் பார்க்குறப்போ இந்த குழந்தைக்கு ஒரு பெரிய ஒற்றுமை அந்த 5ல் சனின்றது அது இயற்கை எவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சுருக்குன்னா, இந்த குழந்தைங்க 8ல் ராகு 5ல் சனி. நான் ஜோதிட ரீதியாக சொல்லலை, ஆனால் ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு 5ல் சனி இருந்தால் அவங்க கண்டிப்பாக யாசகம் எடுக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வரும்ன்ட்டு அது இயற்கையாகவே எனக்கு அமைஞ்சுது. அதே மாதிரி இந்த சாரா தெய்வ குழந்தைக்கும் இந்த சின்ன வயசுலேயே இயற்கை அந்த கர்ம வினையை கொடுத்து மாற்றிருச்சு. இதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை அமையும். ஸோ எல்லாருமே நம்ம ஒரு குழந்தைக்கு உதவி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு குழந்தைக்கு பிரார்த்தனை பண்ணுறதா இருக்கட்டும், யாராவது ஒருத்தங்க வாழ்க்கையில் நம்ம நல்லது நடக்குது, நம்மளால நல்லது நடக்குது, அவங்களால நல்லதுனால ஒரு பிறப்பு ரகசியம் கர்ம தொடர்பு கண்டிப்பாக இருந்தால் மட்டும் தான் நடக்கும், அந்த பர்த் கண்டினியூட்டின்றது. ஸோ இந்த குழந்தைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் நம்ம குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பிறப்பாக இருக்கும். ஏன்னா நான் பிறந்த புதன்கிழமை, சாரா குழந்தையும் பிறந்த புதன்கிழமை, எனக்கு புதன் தசை, இந்த குழந்தைக்கு புதன் தசை. இந்த வாய் பேச முடியாத, காது கேட்காத எல்லா குழந்தைகளுமே எந்த கிரகத்தோட தொடர்புடையவங்கன்னா புதன் கிரகத்தோட தொடர்புடையவங்க. அந்த புதன் தான் புத்தி ஞானம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இந்த புதன் அம்சத்தோட தொடர்பாங்க. அதனால தான் நான் ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தேன், இந்த தெய்வ குழந்தை உதவி பண்ணவங்க 99% கன்னி ராசியாக இருப்பாங்க, இல்லை மிதுன ராசியாக இருப்பாங்கன்ட்டு. ஸோ இந்த சமயத்தில் உதவியை தாண்டி உங்கள் பிரார்த்தனை ரொம்ப முக்கியம். இந்த குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இந்த குழந்தை குணமாயிட்டாங்க, இப்போ நல்லா இருக்காங்கன்ற குரல் பதிவு பண்ணக்கூடிய அளவுக்கு இயற்கை ஒரு சூழ்நிலை உருவாக்கி தரும் உங்களோட பிரார்த்தனையினால். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.